அக்ஷிதாஸ் கிரியேஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி எக் நூடுல்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம சூப்பராக ஒரு எக் நூடுல்ஸ் செஞ்சு பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது நான் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். இதில் நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரியாக நல்லா பல ஒரு சூப்பரான நூடுல்ஸ் கிடைக்கும். நம்ம இதில் வந்து ஆயில் வந்து ஒரு ட்ராப் கூட ஊற்ற மாட்டோம். ஒரு ட்ராப் கூட ஆயில் ஊற்றாமல் எப்படி நம்ம நூடுல்ஸை நல்லா பல உதிரியாக சூப்பராக செய்யலாம்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ நம்ம நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். நீங்க எல்லாருமே நினைக்கலாம், என்னடா நூடுல்ஸில் போய் என்ன ரெசிபி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. நூடுல்ஸே ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தானே, ஸோ அது எப்படி போய் இவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை யோசிக்கலாம். பட் ஆனால் நூடுல்ஸையுமே சில பேர் வந்து கரெக்டாக செய்ய தெரியாது, கொஞ்சம் குழச்சிருவாங்க, தண்ணிலாம் அதிகமாக ஊற்றிட்டா குழச்சிருவாங்க. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட ஊற்றாமல் பலன்னு எப்படி நூடுல்ஸ் செய்யறதுன்னு சொல்லி சொல்ல போகிறேன். நல்லா உதிரியாக நூடுல்ஸ் கிடைக்கும் நமக்கு. தண்ணி நம்ம ஊற்றுறதுல தான் இருக்குது. தண்ணி வந்து நம்ம கரெக்டான அளவில் ஊற்றுறோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான உதிரியான நூடுல்ஸ் நமக்கு கிடைக்கும். நாங்கள் இன்றைக்கி எக் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் இப்பி எடுத்திருக்கேன். இப்பியில் நான் 4 பார்ட் இருக்கும். அந்த 4ல் நாங்கள் வந்து இது 2 கியூப் மட்டும் வச்சு செஞ்சு காட்ட போகிறோம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானல் நல்லா ஹீட் ஆனதும் நான் இன்றைக்கி 2 கியூபுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து 150 ml எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், 150 ml எடுத்திருக்கேன். அந்த 150 ml நம்ம இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸை போட்டுக்கலாம். நூடுல்ஸ் போட்ட பிறகு நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1 மினிட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணும் போது 1 சைடு மட்டும் குக் ஆகும். அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேரலா நூடுல்ஸ்க்கு செய்ய வேண்டிய எக்கை வந்து நம்ம செய்யறதுக்கு ஒரு குட்டி பேனை வச்சிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனது ஆயில் ஊற்றி எக்கை வந்து நார்மலாக வறுத்துக்கோங்க. ஆயில் நான் அதிகமாக சேர்த்தவே இல்லை, ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதுவும் எக்கு வறுக்கிறதுக்காக தான். முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எக்கையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் இல்லைன்னா பெப்பர் சேர்த்துக்கோங்க. எக்கு வந்து பொடி மாஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேனை ஓப்பன் பண்ணிட்டு நூடுல்ஸை திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்க போகிறோம். ஏன் இன்னொரு சைடு கொஞ்சம் குக் ஆகணும், அதனால் லைட்டாக மட்டும் தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு லைட்டாக இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அப்புறம் மூடி வைக்கலாம். இப்போது சிம்மில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நல்லா இது வெந்துடும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லா ஷைனிங்காக நல்லா உதிரியாக நமக்கு நூடுல்ஸ் கிடைச்சிருக்கு. இதில் நம்ம ஒரு சொட்டு கூட எண்ணெய் ஊற்றவே இல்லை. பட் ஆனால் பார்க்குறதுக்கே நல்லா பலன்னு நல்லா சூப்பரான நூடுல்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது செய்யறது ரொம்ப சிம்பிள். நம்ம தண்ணி ஊற்றுற அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஊற்றிட்டீங்கன்னா போதும், நமக்கு சூப்பரான நூடுல்ஸ் கிடச்சிரும். இப்போ நம்ம இதில் எக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பேர் நீங்கள் நூடுல்ஸ் செய்யும் போதே எக்கு சேர்த்துப்பீங்க. பட் ஆனால் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் எக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனியாக வறுத்துட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்காது, நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிடும் போதும். நீங்கள் இது கூட அடிஷ்னலாக இந்த எக்கு செய்யும் போதே கூட வந்து ஆனியன் இந்த மாதிரி எது வேணுனாலும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். நூடுல்ஸ்லேயும் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேணா கூட போட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ப்ளெயினாக ஒரு எக் நூடுல்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நூடுல்ஸ் டிஷ் தான் இது. நூடுல்ஸில் நம்ம ஒரு சொட்டு கூட ஆயில் ஊற்றாமல் நமக்கு இந்த மாதிரி உதிரியாக பல நூடுல்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக ஊற்றினா போதும், நமக்கு இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்காக இன்னும் நிறைய ரெசிபிஸ் காத்துட்ருக்கு.
எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் எங்களோட சேனல் பற்றி சொல்லுங்கள். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.